ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் வஞ்சரம் மீன் வறுவலை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மீன் வறுவல் அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வஞ்சரம் மீனை பற்றி சொல்லவாங்க வேணும். முள் கம்மியாகவும் சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த மீன் வறுவலை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வறுவலை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி. நான் இந்த குழம்பு பொடியை வீட்லேயே செஞ்சது. இதோட லிங்க்கை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் இதை கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்குறேன், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆப்ஷனல் தான். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அதோட சாறை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கை விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கரண்டி வச்சு கலக்கணும் அப்படின்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு தெரியாது. இதே கை வச்சு கலக்கணும் அப்படின்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா கூட நம்ம அதை உடச்சி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு. நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா நல்லா தயாராகிடுச்சு. இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வஞ்சரம் மீனை இந்த மசாலாவில் நல்லா 2 பக்கமும் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பீசஸ்லேயுமே மசாலா எல்லாத்தையுமே 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது ஊறட்டும். பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மீனை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இது சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. தீயை மீடியம் ஹையில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த மீனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் வெந்ததும் இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக தயாராகிருக்கு. இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி போடும்போது அந்த கொழுப்பெல்லாம் வெளியில் வந்திருக்கிறதால எண்ணெய் ரொம்ப தெரிக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்படியே வேகட்டும். மீன் 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் மீனையும் நாம் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளோட எம்மியான காரசாரமான வஞ்சரம் மீன் வறுவல் சூப்பராக தயாராகிருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.